ஹாய். நீங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ணியோ இல்ல நீங்க யாருக்காவது சாப்பாடு சமைச்சு போட்டோ என்னடா இப்படி நன்றி இல்லாம நடந்துக்கிறாங்களே, நம்ம கிட்ட ஹெல்ப் வாங்கிட்டு இப்படி பண்றாங்களே அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பா ஃபீல் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப சமைச்சு போடுறீங்க அப்படின்னா, எப்ப அந்த சாப்பாடு உங்க கையால சமைச்ச சாப்பாடு உங்க வயித்துக்குள்ள போகுதோ, அந்த எஃபோர்ட் நீங்க போட்ட எஃபோர்ட் அவங்க வயித்துக்குள்ள போகுதோ, அப்பவே இந்த பிசிக்கல் பாடி யூனிவர்ஸ்க்கு வந்துட்டு நன்றி சொல்லிடுமா. சோ அதனால அந்த சாப்பாடை சாப்பிட்டவங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் அதை பத்தி கண்டுக்கவே கண்டுக்காதீங்க, கவலையே படாதீங்க. என்னடா எல்லாருமே இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க பண்ற நல்ல விஷயத்த ஸ்டாப் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா அது யூனிவர்ஸ் கிட்ட போய் சேர்ந்துரும். அதுக்கான பலன் உங்களுக்கு வேற யாரையாவது மூலியமாவோ இல்ல வேற விஷயங்கள் மூலியமாவோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா நடக்க ஆரம்பிக்கும். இது 100% உண்மை. இதுவே நம்ம ரிவர்ஸ்ல யோசிச்சு பார்க்கலாம். சோ நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு நன்றி இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அதனால ரிவர்ஸ்ல யோசிச்சு பார்க்கலாம். இப்போ நமக்கு எத்தனை வயசு வரைக்கும் அம்மா சமைச்சு போட்டிருக்காங்க? சமைச்சு போட்டிருக்காங்களா? சோ ஒரு வயசு வரைக்கும் அவங்க சமைச்சு போடலாம். ஏன்னா நம்ம குழந்தைங்க சாப்பிட முடியாது, ஒரு படிக்க போறோம், டீனேஜ்ல சமைக்க முடியாது, டைம் இருக்காது அப்படின்ற ரீசன் எல்லாம் சொல்றோம். சில பேர் காலேஜ் போயிட்டு ஸ்கூல் போயிட்டு அம்மாவுக்கு சமைச்சு போடுறாங்க, அவங்க வேலையை அவங்களே பாத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க துணி அவங்களே துவைச்சுப்பாங்க, அவங்க வந்து சமைச்சுப்பாங்க. ஸோ ஒர்க் போற பேரண்ட்ஸா இருந்தா கார்பரேட் பண்ற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அம்மா இத்தனை வருஷம் சமைச்சு போட்டிருக்காங்களே, நம்ம எத்தனை பேர் நன்றியோட இருக்கோம், ஒரு தேங்க்ஸ் சொல்றோமா? அம்மா தானே, அம்மானா சமைச்சு போடுறது அவங்க கடமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நீ ஏன் பண்ணல, நீ உன் கடமை பண்ண மாட்டேங்கிற, வீட்டுல நீ இதுதானே இருக்க, இதான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அவங்க தனி இண்டிவிஜுவல். அவங்க ஒரு வயசு வரைக்கும் அவங்களுக்கு விவரம் தெரியாத வரைக்கும் நமக்கு சமைச்சு போட்டுட்டு நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க தனி ஒரு இண்டிவிஜுவல். அவங்க அவங்களே மென்டல் ஹெல்த் பார்த்துக்கணும், அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும், அவங்க பிசிக்கல் வயசாக அவங்க பிசிக்கல் டிட்டரேட் ஆகும், அதே அவங்க பார்த்துக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களும் பண்ணணும், வெளியே போகணும், எல்லாமே செய்யணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு வயசு வரைக்கும் வந்துட்டோம், எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டோம். சோ நமக்கும் கை கால் இருக்கு, எல்லா அறிவும் இருக்கு. சோ எல்லா விஷயமும் நம்மளே பண்ணணும். லைக் சமைக்கிறது, நம்ம இடத்த நம்மளே சுத்தமா வச்சுக்கிறது, நம்ம துணியை நம்மளே துவைச்சுக்கிறது, இதெல்லாம் பேசிக் லைஃப் ஸ்கில். ஓகேவா? இது ஒவ்வொருத்தரும் சின்ன வயசுல இருந்தே கத்துக்க வேண்டிய விஷயம். அது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி. சோ ஒரு வேலை, அந்த வேலையை யார் வேணாலும் செய்யலாம். ஓகேவா? நீங்க என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் போய் உங்க அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. சோ உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணி மத்தவங்க உங்களுக்கு பண்ணலைன்னா எவ்வளவு அப்செட் ஆகுது. சோ நீங்க எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு அம்மாவையும் திட்டும் போது, அவங்களையும் ஹர்ட் பண்ணும்போது, டேக் ஃபார் கிராண்டடா இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகும். சோ அவங்க மனசுல ஏதாவது திட்டினாங்க, அது உங்களுக்கு வந்து சேரலையோ யூனிவர்ஸ் மூலியமா. சோ அதுதான் வந்துட்டு உண்மை. சோ அம்மா அப்பா வந்து நல்லா இருந்தா வந்து இங்க எனக்கு இதை பண்ணணும், அவங்க அதுக்கு அதை பண்ணணும்னு சொல்லாம, உங்களுக்கும் அறிவு வந்துருச்சு, உங்களுக்கும் வயசு வந்துருச்சு. சோ எல்லா விஷயத்தையும் நீங்க உங்களுக்கு பண்றதை நார்மலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோம்பேறித்தனம் படாம ஐயோ இது மலை மாதிரி இருக்கே நினைச்சா அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க டெய்லி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு வேலை செய்ய செய்ய அது உங்களுக்கு பழக்கப்பட்டுரும். பழக்கமாக